கும்பாபிஷேக 11ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆன்மீக சிந்தனையாளர், அருட்செல்வர், இளம் வயதிலே புலமையில் முதுமை பெற்றவர், கற்றறிந்தவர், பல ஆன்மீக களங்களை கண்டவர் திரு விஜய் பாபு அவர்களை இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு மந்திரம், யந்திரம், தந்திரம் என்ற தலைப்பில் நமக்கு ஆன்மீக சிந்தனைகளை அளித்து நமக்கு ஆன்மீகத்தை கற்றுத்தர வேண்டி இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ஆன்மீக பெருமக்களே, நண்பர்களே, இன்றைக்கு இந்த விழாவிற்கு எனக்கு இடப்பட்ட நியமனம் 2. ஒன்று, இந்த அழகனாட்சி அம்மன் கோயிலின் ஸ்தல புராணம், மற்றொன்று தசவதாரம். நாம் எல்லோரும், என்னையும் சேர்த்து, சிறப்பு விருந்தாளர், ஆன்மீக சிந்தனையாளர் விஜய் பாபுனுடைய கருத்துக்களை அவர் சொல்வதை கேட்பதற்காக ஆவலாக இருக்கின்றோம். அதை மனதில் இருத்தி கொண்டு எனது சிற்றுரையை இந்த 2 தலைப்புகளில் எவ்வளவு விரைவு முடியுமோ அவ்வளவு விரைவாக முடித்து அவரிடம் இன்றைய பொறுப்பை நடத்தி செல்ல இருக்கிறேன். ஸ்ரீ அழகனாட்சி அம்மன் கோயில் 300 ஆண்டுகள் பழமையானது. இது இன்றைக்கு பூஜாரியாக இருக்கும், கோயில் பரம்பரை பூஜாரியாக இருக்கும் வடிவேலினுடைய சந்ததியார். இவருடைய தாத்தா அவர்கள் எனக்கு தெரியும், ரத்தினம் பூஜாரி. இவருடைய அப்பா சம்பந்தம் பூஜாரி. ரத்தினம் பூஜாரி காலத்தில் மிக சீரும் சிறப்பாக இருந்தது. 1971-72 இந்த கோயிலுக்குடைய பூஜைகள் எல்லாம் நின்றுவிட்டன. இந்த கோயில் மிக பிரபல்யமான கோயில், மிக சக்தி வாய்ந்த கோயில். சிவராத்திரி சமயத்தில் இதற்கு பிரம்மோற்சவம் நடைபெறும். கிராமத்து காப்பு கட்டி 30 நாட்கள் காப்பு கட்டி 15 நாட்கள் அதில் பிரம்மோற்சவம் நடைபெறும். ஊரில் யாரும் வெளியூர் போவதோ வருவதோ காப்பு கட்டும் சமயத்தில் செல்லக்கூடாது விதி பாடலாம் இருந்தது. இந்த கோயிலுக்கு தேர் இருந்தது. கடைசி திருநாவுகள் 2 நாட்கள் சாமி புறப்பட்டு இந்த பெரிய தெக்கால் தெரு சந்தியில் நிற்கும்போது மாகாளிபுரத்திலிருந்து மாகாளியப்பன் கிளம்பி வந்து பெரிய அருவாளில் மேல் நின்று குறி சொல்வது வழக்கம். மிக பிரம்மாண்டமான அற்புதமான காட்சி. சாலையில் இருபுறமும் போக்குவரத்து நிறுத்தப்படும். சுமார் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். கரகாட்டம், குயிலாட்டம், இத்துடன் வான வேடிக்கையும் சேர்ந்து சுமார் 6-6:30 மணிக்கு மாலையில் புறப்பட்ட அம்பாள் மறுநாள் காலை 5 மணி அளவில் தான் கோயிலுக்கு திரும்பி வரும். இந்த வகையில் மிகவும் சிறப்பாக இருந்தது. சொல்லப்போனால் இந்த தனுர் மாதம் என்ற மார்கழி மாதத்தில் 30 நாட்களும் இன்று காலையில் கூட ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தேன். பிரசாதத்திற்கு வரும் குழந்தைகள், பையன்கள், பெண்கள் இங்கிருந்து ஆரம்பித்தால் கடைசி ரோடு கேட் வரை இருப்பார்கள். கியூவில் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் பெரியவர்கள், அந்த அளவுக்கு இருப்பார்கள். அந்த அளவுக்கு சீரும் சிறப்பமாக இருந்த கோயில் 71-72க்கு அப்புறம் கோயிலில் கிட்டத்தட்ட சிதிலடைந்து ஒரு சமயத்தில் மறைமுகமான ஒரு சாராய கடை அகலுக்கு போகிற அளவுக்கு இது மாறிவிட்டது. 2008 இந்த ஊர் ஜனங்கள், நான் இந்த ஊருக்கு ரிட்டையர் ஆகி வந்த சமயத்தில் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டார்கள், இந்த கோயிலுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று. மறுபடியும் புதுப்பித்து புத்துயிர் கூட்டி
பூஜை நிரந்தரம் நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை. அதற்கு நாம் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அதை ஏற்பாடு செய்யும் முனையுங்கால் ஒரு எல்லாரும் உள்ளவர் சமூக பெருமக்களையும் எல்லோரையும் கூட்டி ஒரு மீட்டிங் குஞ்சு மகாலில் கூட்டினேன். மீட்டிங் கூட்டி நான் சென்னையிலிருந்து கும்பகோணம் வந்து இறங்கி அது பிறகு இங்கே ஐயம்பேட்டை வந்தேன். அதற்கிடையிலே எனக்கு 3 பெரியவர்கள், எனக்கு வேண்டியவர்கள், என் மீது அக்கறை உள்ளவர்கள் தொலைபேசியில் நீங்கள் இதில் ஈடுபட வேண்டாம், பெரியெடுத்து விஷயம், அவர்கள் முரட்டாளர்கள், உங்கள் காலை வெட்டி விடுவார்கள், இது எதுக்கு வீணும்பு, நீங்கள் ஏதோ பெரிய பொசிஷனில் இருக்கிறீர்கள், இத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இந்த ஊரில், அது பாட்டு இருக்கட்டும், நீங்கள் பாட்டு இருக்கணும். அதுவரையில் ஏனோ தானா இருந்த எனக்கு இது என்னடா இது, கோயிலுக்கு பூஜை செய்யணும்னு ஆரம்பிக்கிறோம், காலை வெட்டி விடுவேன் கையை வெட்டி விடுவேன்னு அப்படி சொல்கிறாங்களே. இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் என்னுடைய பெருமைக்காக சொல்ல வரல. அன்னைக்கு என்ன நிலைமையில் இருந்தோமோ அதே நிலைமை தான் இன்னைக்கு கூட நாம் இருக்கிறோன்னு சொல்ல வரேன். இதை நான் பின்னாடி வர்றேன். அப்படின்ட்டு கும்பகோணத்திலிருந்து இந்த கொஞ்சு மகாலில் வந்து மீட்டிங் போட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே எல்லா பொதுமக்களையும், நகர பிரசிடென்ட் இருந்தார், சௌராஷ்டிர சபை தலைவர் இருந்தார்கள், நாட்டாமை இருந்தார்கள், முக்கிய மனிதர்கள் இருந்தார்கள், கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தார்கள். அந்த கூட்டத்திலே எனக்கு வந்த 3 ஃபோன்களையும் அந்த 3 ஃபோன் செய்தவர்களையும் குறிப்பிட்டேன். அப்பொழுது எல்லோரும் மௌனம் சாதித்து கடைசியில் என்ன செய்யலாம் என்று நான் கேட்டதற்கு திருப்பி என்னை கேட்டார், நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு சொல்லேன். சரி, இதுக்கெல்லாம் யார் அவங்க காரணம் காட்டி யார் காலை வெட்டுவோம் சொல்லலாம், அவங்க வீட்டுக்கே போய் பார்த்துலாம் அப்படின்னு எல்லோரும் ஒத்து போய் போனோம். அவர் வந்து என்னை வரவேற்றார். தம்பி நீங்கள் செய்கிறோன்னு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னார். அப்புறம் அந்த கோயிலுடைய மீட்டிங்லாம் நடத்தணும். ஒரு 3-4 மீட்டிங் முடிஞ்சு இந்த மாதிரி வந்து ஸ்தபதியை கூப்பிட்டு கான்ட்ராக்டரை கூப்பிட்டு எல்லாம் ஒரு திட்டம் போட்டு பாளையம் பண்ணுறதுன்னு பாளையத்துக்கு நோட்டீஸ் அடிக்கும் போது மறுபடியும் அவர் வந்து என்ன பண்ணார், அவரை வந்து தர்மகர்த்தா போட சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் தான் முதல்ல வச்சு பண்ணுவேன், ஆனால் இந்த லீகல் மேட்டர்லையோ இதெல்லாம் நான் தலையெடுத்துக்கல, யாரெல்லாம் தலைவராக இருக்கட்டும், கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் அது ஒத்துக்கலை. அவர் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருந்துட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு தேவைப்பட்ட ஆளுகளை வச்சு பெரிய பெரிய வக்கீல் வச்சு ஹைகோர்ட்டில் போய் மெட்ராஸில் போய் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் ஸ்டே வாங்கிட்டார். அந்த சமயத்தில் இந்த கோயிலுக்கு ஆன்மீக நண்பர்கள் சுமார் 16 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டோம். ஸ்டே வாங்கினதோடு இல்லாமல் உடனே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட், இந்த பாலு, கிருஷ்ணசாமி, சவுந்தரராஜன் இவங்க பேரெல்லாம் போட்டு இவங்க கோயில் சொத்தை திருடிட்டாங்கன்னு பொய் சொல்லக்கு. போலீஸ்காரனுக்கு நல்லா தெரியும் யார் பொய்யன் யார் நீயன்ட்டு. அப்புறம் அதெல்லாம் வந்து முடிஞ்சு இது 2009 ஆரம்பித்தது. 2014 வரையிலும் இந்த பிரச்சனைகள் நடந்து 3 ஜட்ஜுகள் ஹைகோர்ட்டில் பார்த்து 4வது ஜட்ஜு விஷயத்தை புரிஞ்சு ரிட்டை மறுபடியும் அவர் ஸ்டே கொடுத்ததை எடுத்து ஹியரிங் கொடுத்து நம்முடைய கட்சியில் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு 2014 ஆண்டு முடிவில் நமக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. தீர்ப்பு கொடுத்து 2 மாதம் டைம் கொடுத்தாங்க கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு. 1/4/2015 கும்பாபிஷேகம் பண்ணோம். நான் வந்து அன்னையிலிருந்து இதை திருப்பி வருடம் மீட்டிங்கில் அதை சொல்லிகிட்டே வருவேன். கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறதுலையோ கோயில் கட்டுறதுலையோ நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய கோயில்கள், நம்முடைய ஆண்டவர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க வளர்வாங்க அப்படின்னா கிடையாது. நாம் கோயிலுக்கு போகணும். நாம் கோயில்கள் அழிகிறதோ நம்ம சனாதனத்துக்கு இழிவோ இஸ்லாமத்தினாலேயோ கிறிஸ்துவத்தினாலேயோ கிடையாது, நம்மால தான். நாம் யாரும் கோயிலுக்கு போக மாட்டோம், கோயிலுக்கு ஆதரவு தர மாட்டோம். பேசினா இந்து மதம் பெரிய தர்மம், வீட்டில் இருந்தே கும்பிடலாம், நடக்கும்போதே கும்பிடலாம், போகும்போதே கும்பிடலாம், நாம் போகலாம், இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள். இஸ்லாமில் வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகை போகணும். நான் ஒரு தடவை ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கும்போது இங்கே மசூதியிலேருந்து ஒரு பாம்ப்ளெட் அடித்து கொடுத்தாங்க. அந்த புஸ்தகத்தில் எழுதி இருந்தது, இஸ்லாம் இப்படியெல்லாம் போதிக்காது, இது அராஜகம், இது இருக்கவே இருக்காது, நீங்கள் தப்பாக சொல்லு. இல்லை இருக்குன்னாங்க. அந்த புத்தகத்தை நான் கொண்டு போயிட்டு சென்னையில் கொடுத்து எனக்கு தெரிஞ்ச பெரிய மௌல்விகள் இஸ்லாமிய நண்பர்கள் கொடுத்து இது சரிதானான்னு கேட்டு சொல்ல சொன்னேன். உடனே இது கிடையாதுன்னு பார்த்து சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அவங்க ஜமாத்திலேருந்து எடுத்து இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க, பப்ளிஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வார்ன் பண்ணாங்க. ஆனால் அதில் என்னென்னா அவங்களுக்கு தீவிரம் இருக்குது பாருங்கள்.
கடவுளை கும்புறதுல தீவிரம். நிச்சயமாக இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நமாஸுக்கு தொடர்ச்சியாக போகலன்னா அவரை ஜாதியில் சேர்த்துக்கவே மாட்டாங்க. கிறிஸ்தவர்களில் குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாசுக்கு போவாங்க. நம்ம ஊர்லேயோ நம்ம ஜில்லாவிலேயோ நம்ம நாட்டிலேயோ கிட்டத்தட்ட 60% ஹிந்துக்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் கூட போகாமல் இருக்கோம். எத்தனை பேர் இருக்கான்? 50% மேலே இருக்கா. நான் உறுதியாக சொல்ல முடியும். இது என்றைக்கு நம்ம கோயில் உருப்பிடும்? என்றைக்கு நம்ம சனாதனம் வளரும்? நிச்சயம் வளராது. நம்ம வீட்டை நம்ம பார்க்காம எங்கேயோ விட்டு வந்தோம்னா அந்த சொத்து இருக்குமா? மற்றவன் தான் போய் உட்காருவான். இந்த கோயிலும் அந்த மாதிரி இருந்து சீரடைஞ்சு மறுபடியும் தலை தூக்க ஆரம்பித்து மறுபடியும் இந்த பாருங்கள் கூட்டமெல்லாம் வரல. இப்போ உங்களுக்காக சிரமப்பட்டு இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இவரெல்லாம் இவ்வளோ படித்தவர், இவ்வளவு இவர் கண்ட அரங்குகள் பல அரங்குகள், இவர் பேசியிருக்கிற தலைப்புகள் மிக மிக அற்புதமானவை. இப்போ ரீசெண்டாக இவர் வந்து சிவராத்திரியில் வந்து ஒரு தலைப்பில் பேசியிருக்காரு. அன்பே சிவமா அறிவே சிவமான்ட்டு. அன்பே சிவமா அறிவே சிவமா. இவர் வைணவத்தில் நிறைய ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு மகானை, இப்பேற்பட்ட ஒரு கட்டறிஞ்ச பேரறிஞரை, ஆன்மீக சிந்தனையாளரை இந்த சிற்றூருக்கு கூப்பிட்டு அவரை கௌரவிக்கிறாரில்ல. நாம் கௌரவிக்கப்படணும், நாம் ஞானம் பெறணும், நாம் ஆன்மீகத்தில் ஒரு கருத்தை பெறணும்னு கூப்பிடுறோம். நாம் என்ன செய்கிறோம்? வளரணுமென்னா நல்ல சிந்தனைகள், நம்ம குழந்தைகள், நம்ம குடும்பம், நம்ம இனம் வளரணுமென்னா கடவுள்கிட்ட பக்தி வேணும். கடவுளை போய் நம்ம தொழுகணும். இந்த கோயில் 300 வருடத்துக்கு பழமையானது. நல்ல அருமையாக இருந்த கோயில். இன்னைக்கு மறுபடியும் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த ஓப்பன் மீட்டிங்லேயே சொல்கிறேன், இந்த கோயில் சொத்துக்கள் கோயிலுடைய இல்லை இன்னைக்கு கூட. ஆனால் அதெல்லாம் நம்மளால் மீட்டவும் முடியல. ஏன்னா நம்மகிட்ட ஒத்துமை இல்லை. முக்கியமாக வேற ஒன்றும் இல்லை, ஒத்துமை இருந்தால் மீட்டிடலாம். ரொம்ப நேரமே 10 நாளில் மீட்டு கொடுத்துருவேன். நானே மீட்டு கொடுத்துருவேன். இந்த சொத்து ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, நான் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 60-65 வருஷமாக வந்துகிட்டே இருக்கேன். இந்த கோயிலுடைய எல்லா சுற்றளவு பரப்பளவு எல்லாமே நல்லா தெரியும். யார் யார் எங்கே ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியும். இதை மீட்கணும்னா வேற எங்கேயும் போக வேணாம், பணம் வேணாம், கத்தி எதை ஒன்று வேணாம். நம்ம கோயிலுக்கு வந்தாலே போகும். இங்கே வந்தாலே தெரியும் இங்கே அழுக்கா இருக்கு, ஏன் அவன் சாக்கடையை விட்டுருக்கான், இதை பண்ணியிருக்கான்னு சொல்ல தோணும். நம்ம கோயிலுக்கே வர்றது இல்லையே, அது எப்படி பார்ப்போம்? ஆகையினால் தயவு செய்து நம்ம கோயிலை நம்ம பாதுகாக்கணும். நம்ம குழந்தைகளை சொல்லி கொடுக்கணும். வீட்டில் கோயிலை பற்றி பேசணும், ஆண்டவனை பற்றி சொல்லணும், நம்ம தர்மத்தை பற்றி சொல்லணும், கலாச்சாரத்தை பற்றி பேசணும். அதுதான் அந்த ஸ்தல புராணம். இந்த கோயிலை வந்து இந்த கோயிலுக்கு எழுதி வச்சதெல்லாம் ஒரு தனிப்பட்ட குடும்பம். நம்முடைய வடிவேலு பூஜாருடைய மூதையார் எழுதி வச்சுருக்காங்க. எழுதி வச்சது 170 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த கோயில் வழிபாட்டு 300 வருஷமாக இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்து பார்த்தேன். இந்த கோர்ட்டுக்கு அலையிறதுக்காகவே ஒரு 3-4 வருஷம் அலைஞ்சேன். அப்போ வந்து இதெல்லாம் எடுத்து பார்த்தேன். 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வச்சுருக்க கும்பிட்டு இருந்திருக்காங்க ஒரு குடும்பம். அந்த குடும்பம் நாம் எல்லாம் பயன்பெறணும் என்று ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சொத்தை எழுதி வைக்கிறாங்க. அந்த சொத்தில் தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். அந்த சொத்தை கூட நம்ம பாதுகாக்கல. நம்ம சொத்தை தர வேணாம், காசு கொடுக்கணும், ஒன்றும் தர வேணாம். மூதையார்கள், நம்ம இந்துக்கள், நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச சொத்தை நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா? அது ஒத்துக்கு பண்ணலை. இது என்னுடைய இந்த கோயில் மாத்திரம் இல்லைங்க, இது இந்த கோயில் மாத்திரம் இல்லைங்க, நம்ம ஊரில் இருக்க மற்ற கோயில் மாத்திரம் இல்லைங்க, இந்தியாவில் இருக்க நிறைய கோயில் அப்படிதான். காரணமும் நான் சொல்ற ஒரே காரணம் தான், இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை கிடையாது. கோயில் மேலே கலாச்சாரத்து மேலே பேசுகிறவங்க ஒழிய உண்மையான பக்தி ஆத்மார்த்தமான ஈடுபாடு கிடையாது. ஆத்மார்த்தமான ஈடுபாடு இல்லைன்னா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவோம். மற்ற இனமும் மற்ற மதமும் முன்னேறும். அப்புறம் அவங்க கெடுத்துட்டான்னு சொல்கிறதில் அர்த்தமே இல்லை. அதனால் நீங்களும் இந்த செய்தியை பலருக்கு சொல்லுங்கள். தயவு செய்து தினமும் கோயிலுக்கு வாங்க, தினமும் கோயிலுக்கு வாங்கணும், நித்திய பூஜை நடக்கணும். தினம் அந்த சாமி நல்லா இருந்தால் நம்ம சாமி நல்லா இருப்போம். அவர் சாமி நல்லா இல்லைன்னா, நல்லா வச்சுக்கலைன்னா நம்ம நல்லா இருக்கவே மாட்டோம். இது உறுதியான விஷயம். ஸோ இந்த சிற்றுரை முடித்துக்கொண்டு தசாவதாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஒரு சில வார்த்தைகள். அவதாரம்னா என்ன? அவதாரம்னா மேலிருந்து கீழே இறங்கி வருது. பெருமாள் வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு வந்து செய்கிறது தான் அவதாரம். நம்ம சம்பிரதாயத்தில் 2 சம்பிரதாயம், நித்திய விபூதி, லீலா விபூதின்னு சொல்லி. நித்திய விபூதின்னா பர்மனெண்ட், நித்திய சூரியெல்லாம் அதில் தான். விக்ஷக்ஷேனர்,
கருடர் இவரெல்லாம் பெருமாள்கிட்ட எப்போவுமே அங்கேயே இருக்கிறாங்க ரெடியாக, பர்மனெண்ட். லீலா விபூதிங்கிறது அவதாரங்கள். சரி, எதுக்காக அவதாரம் எடுக்கணும்? ஒரே காரணம்தான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்ப்பணாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னார். எப்போ நாட்டில் அநீதிகள் ஜாஸ்தி வருதோ அந்த அநீதிகளை ஒழித்து நீதியை நிலைநாட்டுறதற்கு, துஷ்டர்களை சம்சாரிக்கிறதுக்கும், நல்லவர்களை பாதுகாக்கிறதுக்காகவும் எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ வருவேன் என்று சத்தியம் பண்ணுறாரு கிருஷ்ணர், விஷ்ணு, திருமால். இது நீங்கள் விஷ்ணு சகஸ்ரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிரகாரம் அவதாரம் எடுக்கிறார். சரி, அவதாரம் 10 அவதாரம்னு சில பேர் நினைச்சிருக்கோம். அவதாரங்கள் நிறைய அவதாரம் எடுத்திருக்காரு. 30க்கும் மேற்பட்ட அவதாரங்கள் பெருமாள் எடுத்திருக்கார். இதில் முக்கியமான அவதாரங்கள் இந்த 10 சொல்கிறாங்க. 10 மட்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன் அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம். இது கூட பாருங்கள், ஒரு சீரியலாக இருக்கும். முதல்ல தண்ணியில் அவதாரம், அப்போ தண்ணிக்கு நிலத்துக்கு நடுவில் பட்ட கூர்ம அவதாரம் ஆமை, அதுக்கப்புறம் நிலத்துக்கே விட வராக அவதாரம், அப்புறம் மிருகமும் இல்லை மனிதரும் இல்லை நரசிம்ம அவதாரம், அதுக்கு அடுத்தது வாமன அவதாரம் குள்ளமா, வாமனத்துக்கு அப்புறம் பரசுராமர், பரசுராமருக்கு அடுத்தது ராமர், ராமருக்கு அப்புறம் பலராமர், பலராமருக்கு கிருஷ்ணன், கல்கி. இது கூட வேறு யுகத்தில் 3-4 யுகம் சொல்கிறாங்க. கிருதாயுகம்ங்கிற சத்திய யுகம் சொல்கிறாங்க. அந்த சத்திய கிருதாயுகத்தை இது எப்படின்னா, ஒரு யுகத்துக்கு அடுத்த யுகம் இன்றைக்கி இப்போ நடக்கிறது கலியுகம். கலியுகம் 4,32,000 வருடங்கள் சொல்கிறாங்க. கலியுகத்தினுடைய கால அளவு 4,32,000 ஆண்டுகள். இந்த கலியுகம் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 6,000 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டதாக சொல்கிறாங்க. கலியுகத்துக்கு முன்னாடி இருந்தது துவாபரயுகம். துவாபரயுகம் இதோட டபுள். அதுக்கு முன்னாடி திரேதாயுகம், அதுக்கு டபுள். அதுக்கு முன்னாடி கிருதாயுகம். கிருதாயுகம் 32 லட்சம் ஆண்டுகள். கிருதாயுகத்தில் மட்ச, கூர்ம, வராக, நரசிம்ம அவதாரங்கள் இதெல்லாம் கிருதாயுகத்தில் 4 அவதாரம் எடுத்துறார். திரேதாயுகத்தில் பரசுராமர், ராமர், அதுக்கப்புறம் வாமனர், பரசுராமர், ராமர், அப்புறம் துவாபர யுகத்தில் பலராமரும் கிருஷ்ணரும், கலியுகத்தில் கல்கி. காணும் சேர்க்கப்படுவார். நீ தேங்க்யூ. துங்க சேர்க்கையாயிருச்சு. ஓகே. பட்ச அவதாரம் எல்லாமே சுருக்கமாக நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சது தான். இருந்தால் கூட இந்த தலைப்பு கொடுத்து நியமனம் சொன்னதுனால அந்த நியமனத்துக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் இது சொல்கிறேன். மட்ச அவதாரத்தில் சத்தியவிரதன் அரசன், மகா கீர்த்தி உள்ளவன், தர்மகர்த்தா, விஷ்ணு பக்தி ரொம்ப பெரியவன். அவர் இந்த மாதிரி நித்தியானுஷ்டானம் பண்ணும்போது, சாய் தரிச்ச சந்தியாவந்தனம் பண்ணும்போது, இந்த காலத்தில் சந்தியாவனத்துக்கு ஒரு கொம்பில் தண்ணி எடுத்து அது பண்ணுவாங்க ஆற்றுல. அதை பண்ணும்போது அந்த கொம்பில் ஒரு சின்ன மீன் சிக்கிடுது. அந்த மீனை எடுத்து விடலான்னு பார்க்கும்போது அந்த மீன் பேச ஆரம்பிக்குது. சத்தியவிரதன் ஒரே ஆச்சரியம், ஏன்னா ஒரு மீன் பேசுதுன்னு. அந்த மீன் கேட்குது, நீ என்ன தண்ணி இந்த சின்ன இதில் கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பெரிய இடத்துல விடுன்னு. இவர் வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு பெரிய பாத்திரத்தை விடுறாரு. பாத்திரம் விட்ட நேரத்தில் இது கொஞ்சம் பெருசாகிடுது, பாத்திரத்தே முடியாத அளவு. இது பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் விடுறாரு. பாத்திரமெல்லாம் பத்தலை, மறுபடியும் கிணத்துல விடுறாரு. அதுவும் பத்தலை, குளத்தில் விடுறாரு. அதுவும் பத்தலை, ஏரியில் விடுறாரு. அப்படியே போய் சமுத்திரத்தில் விடுறாரு. சமுத்திரத்திலே அது பெரிய உருவம் எடுக்குது. உருவம் எடுத்து சொல்லுது, இன்னும் 7 நாளில் அவங்க உலகம் அழிய போகுது, பெரிய பிரளயம் ஏற்பட போகுது. அதனால் ஒரு படகு ஜெமிச்சு அந்த படகுல சப்த ரிஷிகள் வருவாங்க. நீனும் சேர்ந்து அந்த படகை ஒரு கயிறினால் என்னுடைய மூக்கு மேலே ஒரு கொம்பு இருக்கும், அந்த கொம்பில் கட்டிட்டு நான் உங்களை காப்பாற்றுறேன், நீங்கள் நாராயண ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தாரி ஒரு சேஃப்கார்டு கொடுக்குறாரு. அந்த மாதிரி அவரை வரவழைச்சு அந்த உண்மையிலே 7 நாளில் பிரளயம் ஏற்படுது. சப்தரிசிகள் வைக்கிறாங்க, நாராயண ஜபம் பண்ணுறாங்க.
அப்போ வந்து இவரை காப்பாற்றி பிரளயத்தில் உலகத்திலேருந்து அழியாமல் இவங்களை காப்பாற்றுறாரு. இவங்க நாராயண ஜபம் பண்ணுறாங்க. அந்த சத்தியவர்தனுடைய வேண்டுகோளுக்குற வினங்க அப்போ தான் மத்தியேஷ புராணத்தை வந்து இவர் சொல்லித்தர்றாரு. இந்த மத்ஷ அவதாரம் வந்து ஒரு ஞானமூர்த்தி. அவர் ஞானமூர்த்தி. அந்த சமயத்தில் தான் வந்து ஹயகிரிவர் அவதாரமும் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. ஹயகிரி அவதாரம் இந்த மத்ஷ அவதாரத்திலே ஏற்பட்டது. அவர் ஹயகிரிவர்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஞானத்துக்கு அதிபதி. எல்லாருமே குருவாகட்டும் சரஸ்வதி ஆகட்டும் எல்லாருமே ஹயகிரிவர்கிட்ட ஞானத்தை பெறுறாங்க. இந்த ஹயகிரியுடைய அவதாரம் கூட இந்த மத்ஷ அவதாரத்தில் ஏற்பட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மத்ஷ அவதாரத்துக்கு அப்புறம் கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரங்கிறது ஆமை அவதாரம். ஆமை அவதாரத்தை வந்து ஆஸ் யூஸ்வல் வந்து உங்களுக்கு வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் டிஸ்பியூட் போர் நடக்குது. 2 பேருமே வந்து பெருமாள்கிட்ட போய் தண்டனிடுறாங்க. பெருமாள் சொல்கிறாரு, நீங்கள் திருப்பார்கடலை வந்து கடையுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடையிறதுக்கு அவரே வழி சொல்லி தர்றாரு. வாசிக்குங்கிற பாம்பை வந்து கயிறாகவும் மந்திரமலையை வந்து மத்தாகவும் வச்சு படைங்கிறாரு. ஆனால் வந்து பார்க்கடல் பெருசு, மந்திரமலையோ பெருசு. இதில் வந்து கட்டி உங்களால் இழுக்கும்போது பாரம் தாங்கலை. அந்த மந்திரமலையை தாங்கிறதுக்காக தான் விஷ்ணுவே ஆமை வடிவத்தில் ரூபத்தில் அந்த மந்திரமலையை தாங்குறார். அப்போ தான் ஆமை வந்து கூர்ம அவதாரம் எடுக்கிறாரு. அந்த பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து தன்வந்திரி அமிர்த கலசத்தோடு வர்றதாக சொல்கிறாங்க. தன்வந்திரி அவதாரம் இருக்கிறார் பாருங்கள். தன்வந்திரி அவதாரம் வந்துடுச்சு. இத்தனை அவதாரம் இருக்கிற பாருங்கள். அந்த அமிர்த கலசத்தை வந்து இந்த அசுரர்கள் பறிச்சுட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அந்த அசுரர்கள்கிட்ட மாதிரி படிச்சுட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி தேவர்கள் போய் பெருமாள்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ தான் மறுபடியும் மோகினி அவதாரம் எடுக்கிறார். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்துறார். மோகினி அவதாரம் எடுத்து உங்களுக்கு தெரியும். அந்த அமிர்த கலசத்தை எப்படி மீட்டு தேவர்களை வந்து அருள்பாலிக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியும். அடுத்தது வராக அவதாரம். வராகவதாரம் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சகன். ஹிரண்யகசிபு வந்து நரசிம்மருடைய அவதாரத்தில் வர்றார். ஹிரண்யாட்சகன் வந்து பூமியை களவாடி கடலுக்குள்ள பாதாள லோகத்தில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடறார். அவர் வந்து வராகரா அவதாரம் எடுத்து தன்னுடைய கூரிய கும்பினால் பூமியை தாங்கி மேலே கொண்டு வந்து தாயாரை காப்பாற்றி பூமாதேவியை நமக்கெல்லாம் மீட்டு தர்றார். தாயாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வராக கர்ம ஸ்லோகம் அப்படிங்கிறத ஏற்றி நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த வராக கர்ம ஸ்லோகம் வந்து எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம்மளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதுக்கப்புறம் வந்து நரசிம்மர் பாதி மிருகம் பாதி மனித உடல். நரசிம்மருடைய அவதாரமே மிக அபூர்வமானது. நரசிம்மர் வந்து ஒரு சனம் கூட வெயிட் பண்ண மாட்டார். பக்தனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நரசிம்மர் மாதிரி கொடுக்கக்கூடியவரோ உதவிக்கு வர வேண்டியவரோ யாருமே இல்லை. நரசிம்மர் கதையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படியெல்லாம் பிரகலாதனை வந்து படுத்தினாருன்னு தெரியும். எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தாருன்னா பிரகலாதன் விடாமல் இருக்கிறாரு. ஒரே ஒரு இன்சிடென்ஸ் மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பேற்பட்ட அந்த அவதாரத்துடைய மகிமை சொல்லும்போது எல்லாம் முடிஞ்சிச்சு. தீயில போட்டாச்சு, பாம்பில் போட்டாச்சு, புத்தில் எல்லாம் பண்ணியாச்சு, அரக்கில் பண்ணி எல்லாமே எதுலையுமே பிரகலாதன் ஒன்றும் பண்ண முடியல. இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஹிரண்யகசிபன் டேய் உன்னுடைய நாராயணன் எங்கே தாண்டா இருக்காரு? எல்லா இடத்துலையும் இருக்காரு. இல்லாத இடமே இல்லை. வியாபிச்சு இன்னும் தூணில் இருக்காரா? இந்த சொன்ன நேரத்தில் இந்த தூணில் இருக்காருன்னு சொல்லும் போதே டென்ஷன் பிரகலாதனுக்கு இல்லையா, விஷ்ணுவுக்கு டென்ஷனா. என்ன டென்ஷன்னா இவன் எந்த தூணை காமிப்பானா எந்த தூணில் ரெடியாக இருக்கிறதுன்னு சொல்லி அவன் உடைச்சோன்னா நான் வெளியே வரணும் வந்து காப்பாற்றணுமே பக்தனை. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரெடியாக இருப்பாராம். நீங்கள் வந்து திருமாவளுடைய புராணத்தை திருமாவளுடைய கதைகள்லாம் கேட்டிங்கன்னா கஜேந்திரன் இந்த கதையில் கஜேந்திரனில் வந்து கருடன் தான் வாகனம். அவனே விட்டு கருடன் தோளில் தூக்கி போட்டு ஓடுறாரு. ஏன்னா பக்தனை காப்பாற்ற போகணும். பக்தன் வந்து கஜேந்திரன் காப்பாற்ற ஓடுறார். அந்த மாதிரி இங்கே வந்து ரெடியாக இருக்கிறார். தூண்லேருந்து உடஞ்சி வெளியே வந்து காப்பாற்றுறது. ஸோ அந்த நரசிம்ம அவதாரத்தில் அந்த சிறப்பு. நரசிம்மத்துக்கு அடுத்தது பரசுராமர் வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவர் சத்திரியர்களுக்கு எதிரி. ஜமத்கினி ரேணுகா அவங்க தம்பதியருடைய 5வது பையன். இந்த ரேணுகாமா வந்து ஆற்றுல போய் இவருக்கு பூஜைக்காக
ஜலம் கொண்டு வரதுக்காக போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஜலம் எடுக்கும்போது ஏதோ மேலே நிழல் படும்போது ஒரு கந்தர்வம் போகிறான், அவங்க இவ்வளோ அழகாக இருக்கானேங்கிற அளவுக்கு அவங்க பார்த்துடுறாங்க. அந்த நாள் இவங்களுடைய மண்பானையை புடைச்சி அதுலேருந்து தண்ணி பிடிப்பாங்களாம். அந்த மண்பானை கொஞ்சம் டிலே ஆகுது, அவங்களால எடுக்க முடியல. ஆகையினால் இவங்க டிலே வந்தவுடனே ஜமத்கினி அவருடைய சக்தினால் புரிஞ்சுக்கிறார், இந்த அம்மா வந்து மனசு விசனப்படுறா, மேலே வந்து கந்தனுடைய அழகை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, பையங்களை கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு இவனை வெட்டுறா அம்மா வென்ற. 4 பையங்களும் அம்மா மேலே பக்தி, தாய் சிறந்த கோயில் இல்லைங்கிற இதோட வெட்ட மாட்டேன்றாங்க. கடைசி வந்து பரசுராமனுக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ போறன்னு வெட்டி விடுறார். பையங்களையும் 4 பையங்களையும் வெட்டுறாரு. அதி சந்தோஷம் ஜமத்கினி கேட்குறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் கேளு அப்படின்னு. எனக்கு வந்து என்னுடைய தாயாரும் சகோதரர்கள் வேணும். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியக்கூடாது. இந்த மாதிரி நடந்தது கொத்தனை வெட்டின நீ சொன்னேன்னெல்லாம் வரக்கூடாது. அது தெரியாத மாதிரி அவங்களுக்கு உயிர்ப்பிச்சு கொடுக்குறாரு. அதுதான் அந்த பரசுராமுடைய முக்கியமான அவதாரத்துடைய நோக்கம். சத்திரிகளெல்லாம் வந்து அவர் வெறுக்கிறாரு, சத்திரிகளை வந்து உலகம் பூரா வேற இருக்கிறாரு. அது ஒரு பங்கு. பரசுராமுக்கு அடுத்தது ராமாயணம். ராமர் வந்து புருஷோத்தமன். எல்லா நல்ல குணங்கள், இவ்வளவு நல்ல குணங்கள், தர்ம சிந்தனைகள், தர்ம நீதிகள் இங்கே ராமாயணத்திலேயோ ராமர்கிட்டேருந்து எந்த விதத்திலுமே பிழகாமல் இருக்கக்கூடிய ஒரு இதிகாசம் அது. இன்றைக்கி வந்து இந்து மதத்தில் வந்து இருக்கக்கூடிய 2 இதிகாசத்தில் ராமாயணம், மகாபாரதம் ரெண்டுமே ஒரு அற்புதமான பொக்கிஷங்கள். நமக்கு எந்த காலத்துலையும் எந்த லோகத்துலேயும் எந்த டெஸ்ட் பண்ணால் கூட ஜெயிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ராமாயணம் உங்களுக்குள்ளே ஃபுல்லாக தெரியும். அதனால் ராமருடைய கதையை நான் வந்து இங்கே திருப்பி சொல்கிறதுக்கு வேணாம். ராமருக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பலராமன் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு லிமிட்டடாக ஒரு கலப்பை ஆயுதமாக வச்சுருப்பார். பிளாம்புசனை வந்து அசுரனை வந்து கொன்று அவருடைய அவதாரத்தை பூர்த்தி செய்கிறாரு. அப்புறம் கிருஷ்ண அவதாரம். இந்த 10 அவதாரத்தில் கூட ஞானிகள் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து கிருஷ்ண அவதாரம் தான் மிக மிக சிறப்பானது, முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, எந்த அவதாரத்துலேயும் உபதேசிக்கலை. உபதேசம் பண்ணது கிருஷ்ண அவதாரத்தில் ஒன்று தான். இந்த கீதையும் விஷ்ணு சகஸ்ரநாமமும், கீதையில் வந்து 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்கள். இது வந்து மனித குலத்துக்கு வந்து அருமையான பொக்கிஷம். கீதை என்றைக்குமே அழிக்க முடியாது. அந்த ஸ்லோகம் மூலியமாக நம்ம வாழ்க்கையை எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஸ்டேஜுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. உபதேசம் பண்ணது ஒரே ஒரு அவதாரம் தான், அது கிருஷ்ண அவதாரம் தான். ஒன்று பாலகிருஷ்ணனா நிறைய குறும்புக்கார கிருஷ்ணனாக இருக்கிறாரு. விஷமக்கார கண்ணன் பாட்டே இருக்குது. வயசான காலத்தில் ராசலீல பண்ணுறாரு. வயசு காலத்தில் ராசலீல 16,100 பெண்ணுங்களை கட்டிக்கிட்டதாக கூட உண்டு. ஆனால் அவருடைய சரித்திர இத்திகாசம் பார்த்தீங்கன்னா, அவர் சத்தியம் பண்ணி உத்தரையனுடைய கர்ப்பத்தை காப்பாற்றும் போது இந்த சத்தியம் பண்ணுறாரு, நான் உண்மையான பிரம்மச்சாரியன்னா இந்த கர்ப்பம் காப்பாற்றப்படுது அப்படின்னா உண்மையான பிரம்மச்சாரியர் இருந்திருக்கார். இந்த 16,100 பந்தை வந்து வேறு நோக்கத்தோடையோ அவர் வந்து கல்யாணம் பண்ணது கிடையாது. ஓகே, அது ஒரு பக்கம். வயசு காலத்தில் ராசியில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வந்து பின்னாடி உபதேசம் பண்ணி பலவிதமான நீதிகளை நமக்கு கொடுத்துருக்காரு கிருஷ்ணன். அதனால் வந்து கிருஷ்ண அவதாரம் வந்து ரொம்ப விசேஷமாக முக்கியமான இந்த 10 அவதாரத்தில் பெஸ்ட் அவதாரம்னு கூட சொல்லுவாங்க. மனித குலத்துக்கு முக்கியமான தேவைப்பட வேண்டியது சொல்லி கடைசியாக வந்து கலியுகத்தில் கல்கி அவதாரம். கல்கினாலே வந்து காலத்தை வென்றவன் அப்படின்ற பொருள். கல்கி அவதாரம் வந்து நான் சொன்ன இப்போ 4,32,000 ஆண்டுகள், இதில் 6,000 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. கல்கி அவதாரம் எடுத்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த இதில் என்ன ஒரு விசேஷமான என்னென்னா, இந்த அவதாரத்தில் முக்கியமான அவதாரமான ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம் 3மே இந்தியாவில் யூபியில் தான் நடந்திருக்கு. ராமர் அவதாரம் அயோத்தியில், கிருஷ்ண அவதாரம் மதுராவில், கல்கி அவதாரம் மொரதாபாத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சாம்பலுங்கிற ஊரில். ஸோ இந்த கல்கிங்கிறது காலத்தை வென்றவன். இன்னொரு விசேஷம் வந்து கலியுகத்தை பார்த்து நம்ம வந்து பெரியவரெல்லாம் சொல்கிறோம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலியுகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு வந்து கெடுதல் ஏற்படாமோ அவ்வளவுக்கு வந்து நமக்கு வந்து தீர்வும் இருக்குது.
நம்ம சும்மா ராம சங்கீர்த்தனம் பண்ணாலே அதுக்கு கூடிய பலன் ரொம்ப பெரிய பலன். அந்த காலத்தில் பல வருடங்கள் தவம் பண்ணி பலவிதமான விரதங்கள் இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ராம சங்கீர்த்தனம் பண்ணாலே போருங்கிறாருங்க கலியுகத்தில். ஸோ கலியுகத்தில் பலனும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. அதனால் கலியுகத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நித்தியானுஷ்டங்களை தர்ம பிரகாரம் பண்ணி நம்ம ஆண்டவன் மேலே நன்றி உடையவராக. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் லீவ் விடுவான். தேங்க்ஸ் கிவிங் டே, நன்றி செலுத்தும் நாள். யாருக்கு? ஆண்டவனுக்கு. நம்ம டெய்லி ஒவ்வொரு தினமும் அணுச்சனமும் ஆண்டவனை நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நீ தான்ப்பா காரணம், நீ இல்லைன்னா நான் இல்லவே இல்லை அப்படிங்கிற நன்றி உணர்வு இருந்தாலே போதும், நாம் அருமையாக உய்விக்கலாம், சிறப்பிக்கலாம். ஸோ இதோடு என்னுடைய சிற்றுரை முடித்துக்கொண்டு நம்முடைய பேருரையை திரு விஜயபாபுனுடைய கேட்பதற்காக உங்களோடு சேர்ந்து நான் ஆவலாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நான் சொன்ன கருத்தை கோயிலுக்கு தினமும் வர வேண்டும், நம்முடைய நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து வர வேண்டும், நம் குடும்பத்தாரோடு கோயிலை சம்பந்தம் பற்றி நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி தினமும் பேச வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து இந்த சிற்றுரை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. விழா முன்னிட்டு இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த யாகநாதன் அவர்களுக்கு பேண சுந்தர் அவர்கள் இப்பொழுது மாலை அணிவிப்பார்கள். அப்படி போட்டு இதுபோன்று ஆன்மீக சொற்பொழிவாற்றிய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆன்மீக பகர் ரமேஷ் பாபு அவர்கள் மாலை அணிவிப்பார்கள். 100 மணித்துளிகள் விஜயபாபுனுடைய மந்திரம், யந்திரம், தந்திரம், வெரி சீரான விளக்க உரை, நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மந்திரம், மந்திரத்தை ஆக்கியோன், அதை உபயோகப்படுத்த வேண்டிய முறை, எப்படி பயன்பெறுவது, பல உதாரணங்களுடன் அதோட முக்கியத்துவத்தை மிக அழகாக வர்ணித்தார்கள். விஜயபாபு சிறு பையனாக இருக்கும்போதே எனக்கு நன்றாக தெரியும். முக்கியமான ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவர் பெரிய வணிக குடும்பத்திலிருந்து பிறந்தவர். இவர் தந்தை மதுரை மாநகரிலே மிகச்சிறந்த திரையரங்களுடைய உரிமையாளர். இவருடைய உறவுக்காரர்கள் அனைவருமே வணிகர்கள், வியாபாரிகள், பணத்தை பல மடங்கு ஆக்குவர்கள். வியாபாரி தான். அந்த வகையில் நீங்கள் சொன்னால் கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, நான் சொல்ல வேண்டியது. அந்த இவருடைய தாய் வழி தாத்தா ஈவி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். இவருடைய தாத்தா நம்முடைய சௌராஷ்டிரா குலத்திற்கே பெரும் பங்காற்றியவர்கள், பெரும் சேவை ஆற்றியவர்கள். அவர் இருந்தவரை கல்விக்குழுவுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள். நமது ஊர் முதற்கொண்டு பல ஊர்களில் நன்றாக படித்த மாணவர்களுக்கு உதவித்தொகை தன்னுடைய சொந்த பணத்திலிருந்தும் சமூகத்துடைய பணத்திலிருந்தும் கொடுத்து பல பேர் இன்று உயர்ந்த நிலைக்கு ஆளாக்க ஈவி கிருஷ்ணமூர்த்தி தாத்தா காரணமாக இருந்திருக்கின்றார். அவர் இருந்தவரை மத்திய சபாவுடைய கல்விக்குழு தலைவர். இன்னும் பல சேவைகள் நம்முடைய ஐயம்பேட்டை நகருடைய ஸ்ரீ வெங்கட்ரமண ஜெயந்தியுடைய ஆரம்ப காலத்தில் அதை தோற்றுவிப்பதற்கும் பலவிதமாக வளர்ச்சி பெறுவதற்கும் வெரி முக்கியமானவர் ஈவி கிருஷ்ணமூர்த்தியுடைய தாத்தா. இந்த வகை ஒரு குடும்ப பாரம்பரியத்தில் பிறந்த விஜயபாபு, இவர் நான் சின்ன பையனாக இருந்தது பிறகு இப்பொழுதுதான் சந்திக்கிறேன். திடீர்னு இப்படி ஒரு ஆன்மீக செம்மலாக, சிந்தனையாளராக, அதற்காக வெகு பங்கு செலுத்துவராக தோன்றியுள்ளார். இவர் சொல்வதோடு இல்லை, இவர் சொந்தமாக ஒரு கோசாலை வைத்துள்ளார். மதுரையில் அலர்கோல் பாதையில் ஒரு அழகான கோசாலை வைத்து நிர்மாணித்திருக்கிறார். நாட்டு பசுக்கள் கலப்பு மாடு கிடையாது. இவர் இருக்கின்ற இல்லம் மதுரையிலே மிக 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 பிஸியான இடம். மஞ்சனகார தெரு.
அந்த தெருவிலேயே ஒரு அருமையான கோயிலுடைய செக்ரட்டரியாக இருக்கிறார். இன்னும் மற்றொரு கோயிலும் ஒரு முக்கியமான பங்கு செய்து தினந்தோறும் ஆன்மீக வழிபாடுகளில் சேவைகளில் முன்று நடத்தி வருகிறார். நம்முடைய சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதையல் என்றே சொல்லலாம், அசட்னு சொல்லலாம். ஆழமான கருத்துகள், ஆழ்ந்த சிந்தனைகள், அதை வெளிப்படுத்தும் முறை மிக அருமை. நமக்குத்தான் பொறுமை வேண்டும், ஞானம் வேண்டும் புரிந்து கொள்வதற்கு. மிக மிக நன்றியுடையதாக இருக்கின்றோம். நம்முடைய சொந்த சார்பிலும் நம்முடைய ஊர் சார்பிலும் அழகனாட்சி அம்மன் கோயில் நிர்வாக சார்பிலும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சேவை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று அம்மனை வேண்டுகிறேன். உங்களுடைய அறிவுரையை நாங்கள் பின்பற்றுவோம். தினந்தோறும் ஆன்மீக சிந்தனையில் ஆன்மீக செயல்களில் ஈடுபடும் ஊர் மக்களின் சார்பில் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.